குழந்தைங்க பெரியவங்கெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிட்ற மாதிரி நல்ல ஒரு டேஸ்டான ரொம்பவே சூப்பரான சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா. நான் 300 கிராம் எலும்பு இல்லாமல் சிக்கன் வாங்கியிருக்கேன். இப்போ இது ஒரு பவுலில் சேர்த்துடலாம். இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. நான் கொஞ்சமாக செய்கிறதுனால எல்லாமே மசாலா கம்மியாக சேர்க்குறேன். நீங்கள் கொஞ்சம் அதிகமாக செய்கிறவங்களா இருந்தால் எல்லாமே 1 டீஸ்பூன் அளவுக்கு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர், ஒரு 4 சிட்டிக்கு அளவு மஞ்சத்தூள், கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு மட்டும் பார்த்து சேர்த்துக்குங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கெட்டி தயிர் புளிப்பு இல்லாமல், கூடவே 1/2 லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். ஒரு முட்டை, கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க. ஸ்பூன் வச்சு கலக்கிறதுனால கலந்துங்க, இல்லை நீங்கள் கை வச்சு கூட நல்லா கலந்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். நல்லா ஊறுச்சுன்னா சிக்கன் நல்லா ஜூஸியாக இருக்கும், அதே போல் கிறிஸ்பியாகவும் இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ சிக்கன் எடுத்துருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்குங்க. இப்போ ஒரு பீஸாக சேர்த்துடலாம். சேர்க்கும் போது இடம் கொஞ்சம் கேப் விட்டு சேருங்க. அப்போ தான் நமக்கு திருப்பி விடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் செவந்து வர டைமில் அப்படியே திருப்பி விடுங்க. பாருங்கம்மா, இந்த அளவுக்கு எல்லா பக்கமும் நல்லா செவந்து வரணும். இந்த டைமில் நம்ம எடுத்துடலாம். ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு கடாய் கொஞ்சம் அகலமான கடாயாக வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு செய்கிறதுக்கு ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு நான் 4 முட்டை எடுத்திருக்கேன். நான் ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் சாப்பாடு. இப்போ முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டை உடச்சி ஊற்றிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துருங்க. இதுலேயே கொஞ்சமாக பெப்பர். உடனே திருப்பினீங்கன்னா முட்டை களைஞ்சிடும். கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும். பாருங்கள், இப்போ நம்ம திருப்பி விடலாம். அப்படியே இப்போ மறுபடியும் திருப்பி விட்டுருங்க. இதை இப்போ அப்படியே உடச்சி விட்டுருங்கம்மா. உங்களுக்கு சைஸ் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உடச்சி விட்டுக்கலாம். பாருங்கள், முட்டை இந்த அளவுக்கு செவந்ததும் இப்போ நீங்கள் அப்படியே கட் பண்ணி விட்டுடலாம். இப்போ இது ஒரு பிளேட்டில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இதே கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் 2 டீஸ்பூன் அளவுக்கு பொடியை நறுக்கின பூண்டு, 1 டீஸ்பூன் அளவுக்கு பொடியை நறுக்கின இஞ்சி, 5 பச்சை மிளகா பொடியை நறுக்கியிருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். இது 3 சேர்த்து கொஞ்ச நேரம் நல்லா வதக்கிடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினதும் 100 கிராம் பொடியை நறுக்கின பீன்ஸு, 100 கிராம் பொடியை நறுக்கின கேரட்டு நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. இது 2 சேர்த்து ஓரளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. பீன்ஸ் கேரட் வேகாதுமா, கொஞ்சம் அரை பாகமாக தான் வெந்திருக்கும். நறுக்குன்னு பச்சையாக தான் இருக்கும். அப்போ தான் ஃப்ரைட் ரைஸ் கூட சாப்பிடும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. பாருங்கள், பீன்ஸ் கேரட்டு இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இந்த டைமில் பொடியை நறுக்கின கோஸ் 100 கிராம் இந்த அளவுக்கு நல்லா மெலிசாக கண்ணாடி போல் கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். கூடவே கொஞ்சமாக வெங்காயத்தாள் உங்களுக்கு இருந்தால் சேர்த்துக்குங்க, இல்லைன்னா விட்டுடலாம். கூடவே காரத்துக்கு வெறும் மிளகுத்தூள் தான் சேர்க்க போகிறோம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள். உப்பு இப்போ கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ரைஸ் சேர்த்துட்டு கொஞ்சம் சேர்த்துக்க போகிறோம். இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. கோஸ் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வதங்கக்கூடாது, அது பச்சையாக தான் இருக்கணும். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ரைஸ் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3லேருந்து 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு ரைஸ் எடுத்து வடித்து வச்சுருக்கேன். பாஸ்மதி ரைஸு. எந்த ரைஸாக இருந்தாலும் இந்த அளவுக்கு நல்லா உதிரியாக வடிச்சுக்குங்க. குக்கரில் வைக்காதீங்க, பாத்திரத்தில் வச்சு நல்லா வடித்து எடுத்துக்குங்க. ஒன்றோட ஒன்று ஒட்டக்கூடாது. இந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு நான் சோயா சாஸ் சில்லி சாஸ்லாம் சேர்க்க போகிறதில்ல, அப்படியே தான் செய்ய போகிறேன். பாருங்கள், ரைஸ் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. நீங்கள் அடுப்பு தீ ஃபாஸ்ட்டாக வச்சுட்டு கிளறினீங்கன்னா அப்போ தான் நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ற அதே டேஸ்ட்டு நமக்கு வரும். இந்த டைமில் நம்ம பொரிச்சு வச்சுருக்க சிக்கன் நான் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் அப்படியே வேணுனாலும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ சிக்கன் சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம பொரிச்சு வச்சுருக்க முட்டை. இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள். அவ்வளோதாம்மா, நல்லாவே டேஸ்டான ரொம்ப ஈஸியான வீட்டிலே செஞ்சு கொடுக்குற மாதிரி சூப்பரான சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி.